ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, தேர்வர்கள் வந்து அவங்க கோரிக்கை வச்சத பட்சத்தில் இந்த ஒரு அறிவிப்பு வந்து டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஃபைனல் ஆன்சர் கீ நம்மளுக்கு 10th அப்ஜெக்ஷன் ட்ராக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வரும் தருவாயில் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட். இப்போ சிவி லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து 10th பேப்பர் 2 சர்டிபிகேட் நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்த செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்டிபிகேட் பேப்பர் 1க்கான சர்டிபிகேட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வந்து தேர்வு கோரிக்கைகளை ஏற்று அவங்க வந்து டிஆர்பி வந்து எகெயின் ஒரு டைம் வந்து லாஸ்ட் டைம் அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால மிக விரைவில் இதற்கான யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீயும் பிளஸ் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் வந்து வர வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தெளிவுரை செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபைனல் ஆன்சர் கீ பொறுத்தளவு நம்ம அப்ஜெக்ஷன் கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டா வந்து மார்க் கொடுப்பாங்களா, இல்ல அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 150 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் நம்ம ஸ்டார் கொஸ்டின் இருந்தா 5 கொஸ்டின் ரிமூவ் பண்ணி 145 கொஸ்டின் வச்சு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 145 கொஸ்டின் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றத கொடுப்பாங்க. இது சப்ஜெக்ட் வைஸ்மே மாறுபடும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இது வந்து சேஞ்ச் ஆகும். எல்லா சப்ஜெக்டும் ஒரே நிலையா இருக்காது. இப்போ தமிழ்ல 5 கொஸ்டினா இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டினே இல்லாம கூட ஸ்டார் கொஸ்டின் இல்லாம இருக்கலாம். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கரெக்டா இருக்கலாம். இப்போ மேக்ஸ்ல வந்து 10 கொஸ்டின் அப்படின்னா இல்ல 10 கொஸ்டின் இல்ல 7 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அந்த கொஸ்டின் எல்லாமே ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு ரிமைனிங் இருக்க மார்க் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமே இதுதான் இதே போன்றதா வந்து ஆசிரியர் தேர்வை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க மார்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த ஃபைனல் ஆன்சர்க்கையும் சிவி லிஸ்டுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்திரிகை செய்தி வந்து ஆசிரியர் தேர்வாரியம் நேற்று வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ மிக விரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சர்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் பத்திரிகை செய்தியை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட் வந்து நம்மளுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தேர்வாரியம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவலை வீடியோ மேக் பண்ணி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.